ஆச்சரியப்படுறா, தாட மாடையா குத்தி குத்தி கேட்கிறா. உங்க ஃப்ரெண்ட் எதுவும் செஞ்சிருப்பாரோ, தப்பு தண்டா பண்ணிருப்பாரோன்னு கேட்கிறா. இந்த கழுதைகளுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்ல. இவங்க மாதிரி நம்ம சாட மாடையா கேட்க முடியுமா? நம்ம எல்லாம் ஸ்ட்ரைட் தான். ஆமா ஜீவா, உனக்கு பிறந்த அம்மா நீ இப்படி அடிப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி இல்ல. தண்ணி போட்டா உன்கிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு தெரியுமா? என்ன? ராத்திரி தண்ணி போட்டவன என்னென்ன பண்ணேங்கிறது சுத்தமா மறந்துடுவேன். காலையில தான் கேட்பேன், வேலைப்பா வேலைப்பா, ராத்திரி மட்டன் பிரியாணி தின்னமா, சிக்கன் பிரியாணி தின்னமா, சரக்குல சோடா கலந்தமா, தண்ணி கலந்தமா, வீட்டுக்கு ஆட்டோல போனோமா, டாக்ஸில போனோமான்லாம் கேட்ப இல்ல. அந்த மாதிரி நீ என்னைக்காவது ராத்திரில தண்ணியை போட்டு விட்டு தப்பு தண்டா பண்ணி விட்டு மொத்தமா எதுவும் மறந்துட்டயா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. You naughty boy. ஜீவா எவன்டா அவன்? இங்க சார் யாருன்னு? நான் தான்ப்பா மயிலுப்பா. மயிலு நீயா? ஆமா, நான் மடமடன்னு 6 அடி உயரம் வளர்ந்துட்டேன். எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச? ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாலும் பள்ளி பழக்கத்தை மறக்காம இருக்கிறியே, அதான்ப்பா இடுப்பு கிள்ளல். அது ஒண்ணு இல்லம்மா, அங்க ஃபாரின்ல வெள்ளை வெள்ளையேன்னு இடுப்பை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. இங்க வந்தோடனே இளம் மஞ்சள் கலர்ல ஒரு இந்தியன் இடுப்பை பார்த்தனா இளம் மனசு துள்ளல் போட்டு நண்டன காட்டுக்கு நின்னன காட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கை நின்றுச்சு. இந்த நம்ம 10ஆம் கிளாஸ் படிச்சப்போ ஒரு காலத்துல படிச்சோம்ல, அப்ப 13 பாப்பாங்க படிச்சத ஆறுகள எப்படி இருக்கு? பாப்பா 13 பாப்பாக்கள்ல 12 பாப்பாக்கள் பீப்பா ஆயி போச்சுப்பா. ஐ மீன் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுச்சுன்ற. இந்த முட்டிக்கு மேல குட்டப்பாவோட போட்டதால காயத்ரி தட் கேர்ள். ஆஹா, அவளுக்கு தான்ப்பா இன்னும் கல்யாணம் ஆகல, காதலிக்கவும் மாட்டேன்றான். எத்தனையோ பேர் குட்டிக்காரன் நடிச்சானுங்க. நானும் ஒற்று படிச்சு முட்டியை பேத்துக்கிட்டேன். மாட்டவும் மாட்டேன்றான், மச்சியும் மாட்டேன்றான். அதையும் பாக்குறேன். உன்னால முடியவே முடியாது. எதை எப்படி செஞ்சா நினைச்ச காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா அடைய முடியும் நம்மளுக்கு தெரியுமா? இவன் பிஸ்கோத். அந்த மும்தாஸுக்காக இந்த ஷாஜகான் தாலியும் கட்ட மாட்டான், தாஜ்மஹாலும் கட்ட மாட்டான். தட்ட வேண்டிய இடத்துல தட்டி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல உன்னை பார்த்தப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சுடி. ஷீ, அசிங்கமா பேசாத. இவ்ளோ அழகும் இளமையும் வச்சுக்கிட்டு ஏடி வேஸ்ட் பண்ற? யாரையாவது லவ் பண்ணலாம்ல? லவ்ங்கிறது மனசு பார்த்து வரணும், உடம்பு பார்த்து வரக்கூடாது. இந்த இளமையும் அழகும் லைஃப் லாங் நம்ம கூட வராது. பட் நாம செலக்ட் பண்ற லவர் லைஃப் லாங் நம்ம கூட வரணும். சோ அந்த காதலுக்கு அழகு மட்டும் அடிப்படையா இருக்கக்கூடாது, அதுக்கு மேல ஒண்ணு வேணும். அதாண்டி அன்பு, பரிசுத்தமான அன்பு. ஹாய் காயத்ரி. இந்த ஞாபகம் இல்ல? சான் பிரான்சிஸ்கோ 10ஆம் கிளாஸ் பக்கத்து பெஞ்ச். வார எங்க வீட்டுல செய்யற பால் பாயசத்தை வேற யாருக்குமே தராம உனக்கு மட்டும் தரவிட மறந்துட்டியா காயத்ரி? ஹேய், நீ யார்? ஜீவா. ஜீவா, what a surprise. எத்தனை நாள் எங்க இருந்த? படிக்கிறதுக்கா ஃபாரின் போயிட்டேன். காயத்ரி, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் பிளே கிரவுண்ட்ல விளையாடும் போது கால் தடிக்கு பால் மேல நீ ஊர்ல, உன் மேல நான் ஊர்ல. அப்ப கூட உன்னோட ஜாக்கெட்ல இருக்கிற ஹூக்கு பிஞ்சு வந்துருச்சு. அத இத்தனை நாளா உன் ஞாபகமா எடுத்து வச்சிருந்தேன். ஓகே போட்டான்டா. அது மட்டும் இல்ல காயத்ரி, பள்ளிக்கூடத்துக்கு நம்ம 2 பேரும் போகல, கவர்மெண்ட் பஸ்ல தானே போவோம். அப்ப நீ உன் கையால 40 பைசா டிக்கெட் வாங்கி தருவியே, அதையெல்லாம் சேர்த்து வச்சு நான் பில்லோ பண்ணிருக்கேன் காயத்ரி. ஜீவா, what is this? சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு சொப்பு சேர்க்கிற மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்க. சின்ன குழந்தைகளுக்கு சொப்புனா உசுறு, ஆனா வாலிப பசங்களுக்கு தன்னோட காதலி கைப்பட்ட பொருள்கள் தான் உசுறு. எஸ், ஐ லவ் யூ டா காயத்ரி. ஐயோ பாவம், நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆனா ஜீவா, நான் வீட்டுக்கு வரணும், உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கணும். ஐயோ, அப்பா ஃபாரின் போயிட்டாங்களா? அம்மா அம்மா அவங்களை நான் பார்க்கலாம்ல? இந்த டாக்டர்கள் 10 நாள் அவகாசம் கேட்கறத பார்த்தா எனக்கு என்னமோ இதுல வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இருக்காதுடா. உன்னுடைய புருஷன் ஒரு வில்லாதி வில்லன். அவன் இந்த டைம் கேப்ல டாக்டர்லயே விலை கொடுத்து வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னடா இப்படி பயமுறுத்துற? இப்ப நம்ம என்ன பண்றது? அதான்க்கா யோசிச்சுட்டு இருக்கிறேன். மாமாவை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும்.
ஐடியா. பொண்டாட்டிங்க எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற அந்த சைக்கிள் கேப்ல தான் இந்த புருஷன்மார்கள் எல்லாம் தறிகிட்டு ஆடுவானுங்க. தைரியமா ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்து சென்டர் ஹால்ல வச்சு ஓபன் பண்ணி அடிப்பானுங்க. அதே மாதிரி இப்ப நீ இல்லங்கிற தைரியத்துல அவர் அந்த வைப்பாட்டிய வீட்டுக்கு வர சொல்லலாம். வைப்பாட்டி மீன்ஸ் அந்த சிறுசோட அம்மா. இல்லைன்னா இவர் அந்த வைப்பாட்டி வீட்டுக்கு போலாம். அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த வைப்பாட்டிக்கு ஒரு போன் பண்ண முயற்சி பண்ணலாம். அந்த நேரத்துல நீ அதே வீட்டுக்குள்ள மாறு வேஷத்துல இருந்தீன்னா மாமாவை கையும் களவுமா பிடிக்கலாம். அப்ப நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் அந்த சிறுச ஃபாலோ பண்ணிக்கிறேன். அந்த கர்ணனை தேடி அந்த குந்தி தேவி வந்தாகணும். இல்லைன்னா இந்த தெய்வ மகன் கோயில் தூண்ல மறைஞ்சிருந்தவங்க அம்மாவை பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த தளபதி இளையராஜா ஆர்ஆர்ல அவங்க அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கலாம். அப்ப பிடிக்கிறேன் அந்த அம்மாவை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துறேன். உனக்கு டைவர்ஸ் வாங்கி தர்றேன். நான் எப்படிடா மாறு வேஷத்துல போறது? அதானே, பேப்பர் காரனா போனா தெருவோட வர வேண்டியது இருக்கும். பால் காரனா போனா வாசலோட வர வேண்டியது இருக்கும். பிச்சைக்காரனா போனா அவனுங்களே விரட்டி விட்டுருவானுங்க. சமையல்காரனா போனா? சகோதரி, ஆமாண்டா, இப்ப நான் வந்துட்டேன்ல, நிச்சயமா உங்களுக்கு சமையலுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். கரெக்ட். சமயக்காரன் அருமையான ஐடியா. ஆனா எந்த கெட்டப்ல நீ சமயக்காரனா அவங்க வீட்டுக்குள்ள நுழைவேன்? ஆஹா அக்கா, நீ கமல் சார் நடிச்ச அவ்வை சண்முகி படம் பாத்திருக்கியா? 5 தடவை பாத்திருக்கேன். 5000 திருட்டு விசிட் போட்டு வித்தவன். இப்ப அது முக்கியம் இல்ல, அதுல அவரு பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வை சண்முகியா அந்த வீட்டுக்குள்ள நுழைவாரு. ஆமா, அதே மாதிரி நீ ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வை சண்முகனா மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை ஃபாலோ பண்ற. சூப்பர். ஆஹா அக்கா, இந்த சாக்குல உன்னுடைய அடி மனசு ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறியா? அடிச்சி, இது அதுக்கு இல்லடா. அந்த ராசப்பன வேலைப்பன இருக்காங்களே, பயங்கரமான பொம்பளை பொறுக்கீங்க. பொம்பளை வாசனையே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த ஆம்பளை வாசனை, சிகரெட் ஸ்மெல். அக்கா, இத விட ஒரிஜினல் ஆம்பளை சுமல் வரணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இதுல ஒரு லார்ஜ் குட்டினா ரவுடியாவே மாறிடலாம். போடா அக்கா, நான் சொந்த பாதை போட்டேன்னா நீ சுரங்க பாதையே போடுற. இந்த ரேஞ்சில போனா நிச்சயம் 4 கோடி எனக்கு தான். என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த கெட்டப் ஓகே, அப்படியே இந்த செட்டப்பையும் கையில வச்சுக்கோ. அவ்வை சண்முகன். மாதவன் கலர்ல ஒரு பையன் சூப்பரா இருக்காண்டி. அஜித் மாதிரி அழகா இருக்காண்டி.